Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி பேஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு வந்து பார்த்தலாம். ஸோ யூரோஎஸ்டி சேம் அதே பொசிஷன் தான். நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நான் சப்ளைலேருந்து நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கான். ஸோ எகெயின் மார்க்கெட் சப்ளைக்கு போயிட்டு சப்ளைலேருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த டிமாண்டுக்கு வரதான் சான்சஸ் வந்து ரொம்ப ஹை. ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போனதுக்கப்புறம் நம்ம செல் வந்து பண்ணுவோம். அது வரைக்கும் எந்த ஒரு பொசிஷனும் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு போயிட்டோன்னா இங்கேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ட்ரேட். சரி, நான் முக்கியமாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வந்து. ஓகேங்களா? ஸோ நமக்கு மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேலே 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ளைல இருந்து நம்ம செல் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? செல் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு டிபியை வந்து கீழே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு அடுத்தது தான் நம்ம இந்த மூமெண்ட் வந்து பேசியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறோம் 4 ஹவர். இதில் இருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ண போகிறோம் மேலே இருக்கக்கூடிய டெய்லியோட சப்ளை வரைக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் டிமாண்ட்லேருந்து மேலே போய் சப்ளைலேருந்து மார்க்கெட் எப்படி கீழே வருவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ 4 ஹவர் வந்து நம்ம போகிறோம். 4 ஹவரில் நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ண போகிறோம். ஸோ 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணிட்டான் 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான் 5 மினிட் போகிறோம். ஸோ 5 மினிட்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ மெயினாக இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் தான் வந்து நமக்கு ஹைலி சான்சபிள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்துடுவான் அப்படின்னு சொன்னேன். மார்க்கெட் ஒரு பை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு கீழே வந்துட்டான். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ அதனால் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வரலாம். 15 மினிட்ஸில் நமக்கு டிமாண்ட் இருந்தால் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் டிமாண்ட் இருக்கா? இல்லை. அப்போது இதை அப்படியே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் அப்படியே எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு 15 மினிட்ஸில் டிமாண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வரக்கூடிய டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். அண்டர்ஸ்டாண்டா? சரி, இப்போது இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம 5 மினிட்ல நம்ம இந்த இடத்துல டிமாண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், ரைட்டா? இந்த 5 மினிட்டுக்கு நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, மிட்டிகேஷன்லேருந்து பார்க்கணும். மிட்டிகேஷன் வந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் வந்து தொட்டிருக்கான், இங்கே. ஓகேங்களா? 1 மினிட் போய்டுவோம். ஸோ ஏதாவது நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா பாருங்கள். ஸோ நோ கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த ஹையில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி இருந்தாலும் இந்த ஹையாவது எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த ஹையை இங்கே கட் பண்ணுறான்.
ஸோ இந்த ஹையை எடுக்கணும். மார்க்கெட் அதுவும் பண்ணல. ஓகேங்களா? ஸோ பண்ணாமல் நமக்கு 5 மினிட் வந்து பிரேக் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? 15 மினிட்ஸ் போயிடுவோம். 15 மினிட்ஸில் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ அப்படின்றது லிக்விடிட்டியாக இப்போ வந்து மாறிடுச்சு. ஸோ 4 ஹவர் வந்து போங்க. 4 ஹவரில் டிமாண்ட் ஸ்டில் ஃபெயிலியர் ஆகலை. ஓகேங்களா? நமக்கு இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போது இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகலை, அதனால் இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சோர்ஸ் கொடுத்துருக்கு. இந்த சோர்ஸுக்கு மார்க்கெட் கீழே வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வராது. ஏன்னா இந்த சோர்ஸுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போகணும். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கேருந்து இந்த சப்ளைக்காவது போகணும். ரைட்டா? அப்போது நம்ம இந்த டிமாண்டில் இருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, 4 ஹவர் டிமாண்ட் அவைலபிள், 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டும் அவைலபிள். ஓகேங்களா? சரி, இந்த மிட்டிகேஷன் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ 50% மிட்டிகேஷன் இல்லை. 4 ஹவர் போயிட்டு என்ன டிமாண்டுன்றதை பார்க்கலாம். 50% டிமாண்ட். ஓகே, அப்போது 50% மிட்டிகேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை. இப்போ வந்து நம்ம போடுவோம். இப்போ தான் மார்க்கெட் வந்து 50% மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸ்டில் நமக்கு பிரேக்கும் நடக்கலை. ரைட்டா? ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, இப்போது மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து ஹண்ட் பண்ணிட்டான். 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 5 மினிட்ல எகன் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நமக்கு 5 மினிட்ல ஹையை வந்து பிரேக் பண்ணால் நம்ம பை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, மறுபடியும் சொல்கிறேன். 4 ஹவர் டிமாண்ட். ஓகேங்களா? 4 ஹவர் டிமாண்ட், நமக்கு 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? 5 மினிட் போயிடுவோம். அவ்வளோதான். நமக்கு என்ன பண்ணியிருக்கான்? பிவைஸ் பண்ணிட்டான், பட் சோர்ஸ் வந்து பண்ணலை. ஓகேங்களா? இப்போ அப்படியே இதுக்கு போயிடுவோம். யார் மிட்டிகேட் பண்ணியிருக்கா? நியூயார்க். மிட்டிகேஷனோட அப்படியே மார்க்கெட் நிற்குது. நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? சரி, இப்போது நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்கான். அதனால இப்போ சோர்ஸ் பண்ணாலும் நமக்கு டவுட்டு தான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேபி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சோர்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து நம்ம எடுத்து அந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கணும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை வந்து ட்ரை பண்ணலாம். நமக்கு இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக போய் எடுத்திருந்தோம்னா நம்ம இந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு டிமாண்ட் வந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். பையும் பண்ணலாம், பட் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது என்னோட சைடில் இருந்து பெட்டர். ஒரு என்ட்ரி கிடைக்கிற என்ட்ரிலாம் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இது பிஸ்னஸே கிடையாது. ஓகேங்களா? நம்ம எந்த என்ட்ரி போகணும் அப்படின்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். கிடைக்கிற என்ட்ரிலாம் நம்ம போட்டுட்டு ப்ராஃபிட் வரும்னு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வர்றது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம பிளானுக்கு என்ட்ரி வரணும். ஓகேங்களா? மார்க்கெட் எங்கேயும் ஓடிடாது, இங்கே தான் இருக்க போகுது. நம்ம பிளானுக்கு வரணும். மார்க்கெட்டு போகிற பக்கத்துலலாம் நம்ம போயிட்டு பை அண்ட் செல் பண்ணோம்னா அது டோட்டலி லாஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்துருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ மார்க்கெட் நம்ம நினச்ச இடத்துக்கு வரணும். வந்தால் நம்ம பை பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். இந்த பிளானை மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான என்ட்ரியில் தான் நீங்கள் வந்து என்டர் ஆவீங்க. ஓகேங்களா? இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து எகன் பை வந்து இருக்குது. கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து மூமெண்ட். அடுத்தது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. NZD/USD வந்து நம்ம ஒரு பை ஒரு செல் வந்து நம்ம போயிருந்தோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான்? இதை பிரேக் ஈவன் வந்து கொடுக்குறான். நம்ம ஒரு செல் வந்து போயிருந்தோம். ஸோ 1 மினிட்ல இந்த இடத்துல ஒரு செல் வந்து போயிருந்தோம். மார்க்கெட் வந்து அது என்ன பண்ணுறான்? நமக்கு பிரேக் ஈவன் வந்து கொடுக்குறான். ஸோ 0 லாஸ் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து டவுட்டு தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை இங்கே இருக்கக்கூடிய
சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போகணும். அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் நடந்தது, கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். அதில் நம்ம 15 மினிட்ஸில் என்ன பண்ணோம், செல் போகிறதுக்காக நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம். செல் போனோம், அது மிட்டிகேட் பண்ணிட்டு பிரேக் ஈவன் பண்ணால், மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போனோம், அது மிட்டிகேட் பண்ணிட்டு மறுபடியும் பிரேக் ஈவன் பண்ணால், மறுபடியும் என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 5 மினிட்டில் பார்த்தோம். அது மிட்டிகேட் பண்ணி என்ன பண்ணியிருந்தான், நமக்கு 1 மினிட்ல என்ட்ரி கொடுத்துருந்தான். அதுவும் வந்து இப்போ பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா, அதையும் வந்து பிரேக் ஈவன் பண்ணுறான். ஸோ நம்ம இதில் ஒரு நல்ல விஷயம், எதுலேயுமே நம்ம லாஸ் பண்ணலை. ஓகேங்களா, எல்லாமே வந்து பிரேக் ஈவன் தான். ஸோ இதுவும் வந்து பண்ணுறான். இப்போ பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து இது வந்து மார்க்கெட் சப்ளைக்கு வந்து போயிட்டுருக்கான். ஸோ அதனால் இது ரிஸ்க்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இருந்தாலும் டெய்லி சப்ளை 4 ஹவர் கன்ஃபர்மேஷன் பிஓஎஸ் சோர்ச், அடுத்தது பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இந்த ஹை வரைக்குமே நம்ம சோர்ச்சுக்கு இந்த ஹை வரைக்குமே நமக்கு செல் தான் வந்து இருக்குது. இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு தான் பாசிபிள் வந்து இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போயிருக்கலாம். ஓகேங்களா, அப்படி இருந்தாலும் இன்னும் சப்ளை எதுவும் இல்லை. அதனால் இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி இல்லை. ஓகேங்களா, இப்போதைக்கு என்ட்ரி இல்லை. ஸோ இந்த சப்ளையோட ஒர்க்கு வந்து முடிஞ்சு. இந்த சப்ளையில் செல் பண்ணோம், செல் பண்ணிவிட்டு பிரேக் இவன் ஹிட் ஆகிடுச்சு. இந்த சப்ளையோட இந்த லோவை எடுத்தால் பார்த்தீங்களா, இப்போயே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த சப்ளையை வச்சுக்கிட்டு நம்ம செல் என்ட்ரி பார்த்தோம்னா நமக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் மோஸ்ட்லி சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போதைக்கு இதில் நம்ம ட்ரேடு பண்ண வேண்டாம். ஓகேங்களா, கோல்டில் என்ட்ரி வந்து இருக்குது, பார்த்து கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து பை என்ட்ரி வந்துருக்கு. இதை மட்டும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா, 4 ஹவர் 15 மினிட்ஸ் 5 மினிட் நம்ம என்ட்ரி 5 மினிட்டில் இருக்கும். நமக்கு சோச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவாக இருக்குது. இந்த ரெக்கவர் வந்து சரியாக இல்லை. அதனால இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். ரெக்கவர் வந்து சரியாக இல்லாதனால இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறமா டிமாண்ட்லேருந்து இன்னொரு பை வந்து சொல்லியிருந்தேன் போகலான்ட்டு. ஸோ 1 மினிட்ல பை வந்து போகணும். ரைட்டா, அப்போது நம்ம 4 ஹவர்லேருந்து 1 மினிட்டுக்கு வந்துடுறோம். அப்போ மேலே இருக்கக்கூடிய டெய்லியோட சப்ளைக்கு நம்ம ஹோல்டு பண்ணும்போது பெரிய ப்ராஃபிட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிச்சலாம். ஸோ அதனால் இதான் வந்து மூமெண்ட். ஓகே, வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யுவர் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட், ஃப்ரீ லேர்னிங் எஸ்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். பார்த்து சேஃபாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஹேண்டில் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.